Hi friends, welcome to Relax Recipes. இப்போ எல்லாருமே ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தாங்க இந்த பனானா கேக். 4 கனிஞ்ச பழம் இருந்தாலே இந்த மாதிரி மெத்துன்னு சாஃப்டான கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஆர்டிஃபிஷியலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நான் இன்றைக்கி ஓவன் வச்சு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் கூட செய்யலாம். நான் இந்த 4 சின்ன பழங்கள் எடுத்திருக்கேன். இது கற்பூரவள்ளி பழம். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் போதும். எனக்கு கொஞ்சம் அந்தளவு கனியில் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மெனக்கிட்டு கடையிலேருந்து பழம் வாங்கி தான் செய்யணும்னு இல்லை. வீட்டில் நம்ம சில சமயம் வந்து பழம் வச்சுட்டு அதை சாப்பிட மறந்துட்டால் கனிஞ்சு போய்டும் பாருங்கள், அதில் கூட நீங்கள் செய்யலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு விட்டுக்கணும். மிக்சியில் அரைக்கக்கூடாது, கண்டிப்பாக ஃபோர்க் வச்சு தான் மசிச்சுக்கணும். கனிஞ்ச பழமாக இருந்தால் மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மசித்த பழம் பார்த்திங்கன்னா 1 கப் வர்ற மாதிரி நீங்கள் மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு பழம் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை எந்த ஃப்ரூட் எசன்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சுகரோட அளவு பார்த்திங்கன்னா 3/4 கப் தேவைப்படும். நீங்கள் தனியாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் 2யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை தனியாக சேர்த்தா கூட நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பழங்கள் சின்ன துண்டாக இருந்தால் கூட எல்லாமே ஒன்றா நம்ம கலக்கையில் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கிட்டால் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லெண்ணெய் மாதிரி இருந்தாலும் இது நல்லெண்ணெய் கிடையாதுங்க, வாசனை இல்லாத ஆயில் தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு. இதை வந்து மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட ட்ரை பண்ணலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம நார்மல் உப்பும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பட்டைப்பொடி கூட சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு பனானா கேக்குக்கு வந்து பட்டைப்பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருந்ததுனால பட்டைப்பொடி சேர்க்கலை. இதை நல்லா சலித்து எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வாழைப்பழ கலவையில் சேர்த்துக்கலாம். இந்த கேக் மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை, கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இதில் ஒரு 1/4 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஹோல் மில்க்கு, ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறதுனால கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரும், கேக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுலாம் கலக்காதீங்க, இப்படி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேட்டர் தயாராகிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பேரிச்சம்பழம், ரைசின்ஸ், நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்க போகிறேன், விதை இல்லாத கருப்பு திராட்சை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதையும் கலந்துட்டு நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரெக்டாங்கிள் பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை இதுக்கு மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வால்நட், பாதாம்லாம் பிடிக்கும்னா நீங்கள் அதை உடச்சி கூட போட்டுக்கலாம். இந்த பனானா கேக்குக்கு அதெல்லாம் நல்லா சூட் ஆகும். ஓவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் சென்டர் ரேக்கில் தூக்கி வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். இதோட நான் வாங்கின புதுசில் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஓவனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேக் பண்ணையில் உள்ள லைட் எரியும், அதனால் நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 180 டிகிரி பேக் மோடு. இந்த ஓவனில் வந்து பேக் மோடுன்னே டேரெக்டாக இருக்குங்க, அதனால் அந்த பேக் மோடு வச்சுருக்கேன். 30 to 35 மினிட்ஸ் தாராளமாக ஆகும். 30 மினிட்ஸ் நான் முதல்ல வச்சு நான் செக் பண்ணிக்க போகிறேன். பேக் ஆகட்டும். லைட் எரியறதுனால நம்ம வெளியிலேருந்து பார்க்கலையே தெரியும் எப்படி பேக் ஆகிட்டுருக்குன்ட்டு. நான் 30 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணேன், அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். 35 மினிட்ஸ் இது. கேக் நல்லா பேக் ஆகிட்டான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஓவன் இல்லாட்டி ஸ்டவ் டாப்பில் நார்மலாக ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஹீட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். கிட்டத்தட்ட சேம் டைம் தான் வரும். நமக்கு ஸ்டவ் டாப்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். சூப்பர் சாஃப்டாக கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே ஓவன்லேருந்து எடுத்தாக்கில் கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும், அப்படி தான் நேச்சுரலாகவே ஆகும்.
ஓரங்களில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. கேக் எப்போதுமே பீஸ் போடையில் நல்லா ஆற வச்ச பிறகு தான் பீஸ் போடணும். அதே மாதிரி நீங்கள் கேக் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டோ அல்லது ஒரு மெல்லிசான கிளாத்தோ போட்டுருங்க. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். மூடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேத்துடும். நான் கட் பண்ணிலேயே தெரியும் இந்த கேக் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை, நாட்டு சக்கரை, தனி நாட்டு சக்கரை வச்சு கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓவன் சம்மந்தமாகவோ பேக்கிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.